அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச் டிஆர்பி கொஷின்ஸ் வந்து பார்க்குறோம். 51th கொஷின், ப்ரொடக்ஷன் ஃப்ளோ அனாலிசிஸ் பிஎஃப்ஏ இஸ் எ மெத்தட் ஆஃப் ஐடென்டிஃபைங் ஏ பார்ட் ஃபேமிலி. ஸோ ப்ரொடக்ஷன் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து இஸ் எ மெத்தட், அது வந்து ஒரு மெத்தடு ஐடென்டிஃபை தி பார்ட் ஃபேமிலிக்கு வந்து டேட்டா ஃபார்ம். ஸோ இந்த பார்ட் ஃபேமிலியில் டேட்டா ஃபார்ம்ஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் part program, production schedule, bill of materials, route sheet. So production flow analysis is a complicated methods for material analysis, part family information, a design of manufacturing cells and facility, layout design. The operations are taken from the route sheet. இந்த ஆப்ரேஷன் எல்லாமே எதில் பண்ணுவாங்க அப்படின்னா ரூட் ஷீட்டில் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 52th question, cancellation notice in MRP, material requirement planning. I indicate cancellation of open order because of change in எதில் அப்படின்னு கேட்குறாங்க. inventory status file, bill of materials, planned order schedule, master production schedule. production material requirement planningனாவே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது master production schedule. ஓகே, ஸோ ஆப்ஷன் D is the correct answer. 53th question, the material are classified into ABC VED matrix. You will fix the highest service level. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குவான்டிட்டியாக பிரிச்சிடுறாங்க, ஏபிசிடியும் விஇடியும். இதில் வந்து ஹையஸ்ட் சர்வீஸ் குவாலிட்டி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் ஏவி கிளாஸ் ஐட்டம், சிடி கிளாஸ் ஐட்டம், ஏடி கிளாஸ் ஐட்டம், சிவி கிளாஸ் ஐட்டம். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூமுக்கும் அன்சர்டனிட்டிக்கும் நம்ம பார்க்குறோம். ஏபிசிடின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அதில் XYZன்னு பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம கேட்டிருக்கிறது ஹையஸ்ட் சர்வீஸ் லெவல். ஸோ ஹையஸ்ட்டுங்கிறது வந்து சிஏ. ஸோ சியில் வந்து சிZெட்டு. ஸோ இங்கே வந்து ஜெட்டுக்கு பதிலாக வி இருக்குது. ஸோ சிவி கிளாஸ் ஐட்டம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 54th question, if there are M source and N designation in the transportation matrix, the total number of basic feasible solution. Option M plus N, M plus N plus 1, M plus N minus 1, M. Basic feasible solution. Feasible solutions of M into N transportation problem is said to be a basic feasible solution when the total number of allocation is equal to M plus N minus 1. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஃபியூசபிள் சொல்யூஷன் வந்து எம் ப்ளஸ் என் மைனஸ் 1. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கான் சார்ட் கேன் பி யூஸ்டு எஃபெக்டிவ்லி இன் எ ப்ராஜெக்ட். ஸோ கிளான் சார்ட் வந்து எஃபெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஆக்டிவ் டைம் டியூரேஷன்ஸ் ஆர் ஃபிக்ஸபிள், ஆக்டிவ் ஆர் வெரி க்ளோஸ் இன்டர்கிரப்டட், ப்ராஜெக்ட் consists of large number of activities, the project consists of simple active sequence. ஸோ கான் சார்ட்னாவே நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து சீக்வன்ஸ் தான் நம்ம வந்து முடிக்கிறதா, டைம் என்ன டேட்டு எவ்வளோ நாளுக்குள்ளே தட் சீக்வன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் ஆக்டிவ் சீக்வன்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 56th question, the demand for committee in 100 units per day. Every day an order is placed. A fixed cost of 400 is encrypted. Holding cost is 0.08 per unit per day. If the lead time is 13 days and the EOQ is 1000 units, calculate the reorder point. So reorder point வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் 500 unit, 300 unit, 600 unit, 900 units. ஸோ நம்ம ஃபார்முலா Q0 is equal to 2C3R by C1. 2 into C3ங்கிறது வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டு. அப்புறம் C1ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹோல்டிங் காஸ்ட். ஸோ போட்டோம் அப்படின்னா 1000 யூனிட்ஸ். ஸோ லென்த் ஆஃப் சைக்கிள் வந்து 1000 divided by 100. ஸோ தட் இஸ் டிமாண்ட் பர் டே. போட்டோம் அப்படின்னா 10 days வரும். தி லீட் டைம் இஸ் 13 days and the cycle length is 10 days. Recording should occur when the level of inventory is sufficient to specify the demand. 13லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 3 days. ஸோ தட் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13 லீட் டைம்லேருந்து லென்த் ஆஃப் சைக்கிள் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 300 யூனிட்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் 300 யூனிட்ஸ் பி. 57th question, a self-service storage employee on one cashier
at a counter. 9 customers arrive on the average every 5 minutes, while the cashier can serve 10 customers in 5 minutes. Assuming a Poisson distribution for the arrival rate and exponential distribution for service time, find the average number of customers in the system. Option A, 27, 18, 6. Arrival rate lambda is equal to 9 customer per 5 minutes. 9 by 5 we got 1.8 customer per minute. Service rate mu is equal to 10 by 5, 2 customer per minute. ஸோ இதில் வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமருக்கு வந்து எல்எஸ் ஃபார்முலா பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டு லேம்டா மைனஸ் மியூ மைனஸ் லேம்டா 1.8 by 2 minus 1.8, finally got 9 customers. Option A is the correct answer. 10th question, a past data loading stamping center. ஸோ இது வந்து இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்காஸ்டிங் ஃபார் 3 months வெயிட்டட் ஆவரேஜ் மூவிங் மெத்தடில். ஸோ இதில் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மூவிங் மெத்தடோட வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க 0.5, 0.3, 0.2. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடோட டிசம்பர் 2015 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா W1 D1 ப்ளஸ் W2 இன்ட்டு D2 ப்ளஸ் W3 D3 டிவைட் பை W1 W2 W3 போட்டோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் 3 months லேட்டஸ்ட் 3 months எடுத்துக்கிறோம் 1000, 900, 800. So 1000 into 0.5 plus 900 into 0.3 plus 800 into 0.2 divided by 0.5, 0.3, 0.2 போட்டோம் அப்படின்னா 930 units. So 930 units are answer. 59th question, a arrival rate of telephone calls to a telephone books in 9 minutes between two constitutive arrival and the length of the telephone calls is assumed to be exponential distribution with a mean 3 minutes. The probability that person will have the waiting. So probability of the person வந்து எவ்வளோ நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 0.33, 0.333, 3.3, 33.33. Arrival rate lambda is equal to 1 by 9 per minute. Service rate mu is equal to 1 by 3 per minute. P is equal to lambda by mu. Finally got 0.33. Option A is the correct answer. A dummy active is used in the Peternet network to be described. Option productancy relationship, necessary time delay, resource restriction, resource idleness. Dummy active represent வந்து எதுக்கு represent பண்ணா logic productancy relationship. So option A is the correct answer. Thank you.